ஆனி மாதம் 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக அமைகிறது. இந்த மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளிலும் மாற்றங்களையும் அனுபவங்களையும் கொண்டு வரும். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடைபெறாமல் இருந்தாலும் இறுதியில் அவை உங்கள் நன்மைக்காகவே அமைந்துள்ளன என்பதை இந்த மாதத்தின் முடிவில் உணர்வீர்கள். அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற அடிப்படையில் இந்த ஆனி மாதம் அமைகிறது. மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் சக்தி இந்த மாதம் உங்களுக்கு தைரியத்தையும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் அளிக்கிறது. அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் முயற்சிகளில் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் நிலையில் இருக்கிறார். உடனடி பலன்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று சோதனையாக தோன்றினாலும் நீண்டகால பலன்களை விரும்புபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக அமையும். குரு பகவானின் அருள் காரணமாக குடும்பம், பணவரவு, பேச்சாற்றல், கல்வி, குழந்தைகள் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பம், சந்தேகங்கள் மற்றும் தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம். அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய காலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் தற்போது நகரத் தொடங்கும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள், வேலை மாற்றம், தொழில் விரிவாக்கம் போன்றவற்றில் நல்ல அறிகுறிகள் தென்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். இருப்பினும் கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனி மாதம் பொறுமையின் அவசியத்தை உணர்த்தும் மாதமாக அமையும். பொருளாதார ரீதியாக வருமானம் இருந்தாலும் செலவுகளும் அதே அளவில் அதிகரிக்கலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான திசையில் நகரும். கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நினைவாற்றல் மற்றும் கவனத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். பள்ளி மாணவர்கள் பாடங்களில் சிறந்து விளங்குவார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். அரசு வேலை தேர்வுகள், CUET, நீட், JEE, UPSC போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த மாதத்தில் தொடர்ந்து உழைத்தால் அதன் பலனை அடுத்த மாதங்களில் தெளிவாக காண முடியும். நண்பர்களுடன் நேரத்தை வீணாக்குவதை விட திட்டமிட்ட முறையில் படிப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். இளைஞர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையை வடிவமைக்கும் காலமாக அமையும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய அனுபவங்கள் ஆகியவை உருவாகலாம். காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் குறைந்து உண்மையான உறவுகள் வலுப்பெறும். சமூக வலைதளங்களில் அறிமுகமானவர்களை முழுமையாக நம்பாமல் இருப்பது நல்லது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அல்லது உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைக்கு செல்லும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான காலமாக அமையும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு பற்றிய பேச்சுக்கள் தொடங்கலாம். IT துறையில் இருப்பவர்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் இணைந்து பணிபுரியும் வாய்ப்புகள் உருவாகலாம். அரசு ஊழியர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நிதானமான வளர்ச்சியை கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆன்லைன் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் பெரிய முதலீடுகளை ஒரே நேரத்தில் செய்வதை தவிர்க்க வேண்டும். கூட்டாளிகளை கண்மூடித்தனமாக நம்பாமல் ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் குடும்ப அமைதியையும் மனநிறைவையும் அளிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் தொடர்பான பேச்சுக்கள் முன்னேறலாம். கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். 20 முதல் 35 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் மாதமாக அமையும். புதிய தொழில், புதிய வேலை, புதிய முதலீடு போன்ற எண்ணங்கள் உருவாகும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறலாம். 35 முதல் 50 வயது வரை உள்ளவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றில் முதலீடு செய்யும் எண்ணங்கள் நிறைவேறலாம். 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். முதியவர்களுக்கு முழங்கால் வலி, முதுகுவலி, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு போன்றவற்றில் கவனம் தேவை. நடைப்பயிற்சி, யோகா மற்றும் சீரான உணவு முறை நல்ல பலன்களை தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் ஆனி மாதம் நிலையான வருமானத்தை வழங்கும். பணவரவு தொடர்ந்து இருக்கும். ஆனால் செலவுகளும் அதே நேரத்தில் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி, மருத்துவம், வீட்டு பராமரிப்பு போன்றவற்றிற்காக செலவுகள் ஏற்படலாம். பழைய கடன்களை குறைக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் அதிக ஆபத்துள்ள முதலீடுகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உருவாகும். பழைய கருத்து வேறுபாடுகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் வலுவடையும்.
இருப்பினும் கோபத்திலும் சந்தேகத்திலும் பேசப்படும் வார்த்தைகள் உறவுகளை பாதிக்கக்கூடும் என்பதால் கவனம் தேவை. உடல் நலத்தை பொறுத்தவரை தலைவலி, தூக்கமின்மை, இரத்த அழுத்தம், வயிற்று எரிச்சல், கண் எரிச்சல் போன்ற சிறிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. போதுமான தூக்கம் மற்றும் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது அவசியம். மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம் மற்றும் பிரார்த்தனை நல்ல பலனை தரும். ஆனி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக பச்சை, மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு கலந்த சிவப்பு நிறங்கள் அமைகின்றன. அதிர்ஷ்ட எண்களாக 1, 3, 5 மற்றும் 9 அமையும். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் முக்கியமான அதிர்ஷ்ட நாட்களாக அமையும். குறிப்பாக ஜூன் 17, 20, 24, 29 மற்றும் ஜூலை 3, 7, 10 ஆகிய நாட்கள் முக்கியமான நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய நாட்களாக கருதப்படுகின்றன. அதே நேரத்தில் ஜூன் 21, ஜூன் 30, ஜூலை 5 மற்றும் ஜூலை 11 ஆகிய நாட்களில் அவசர முடிவுகள், அதிக முதலீடுகள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை வணங்குவதும் சிறந்த பலன்களை அளிக்கும். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் 27 முறை ஜபிப்பது மன அமைதியையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் தரும். மொத்தத்தில் ஆனி 2026 மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிரடி மாற்றங்களை அளிக்கும் மாதமாக இல்லாவிட்டாலும் வருங்கால வெற்றிகளுக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கும் மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் தாமதம் இருந்தாலும் அந்த தாமதம் தோல்வி அல்ல, அது சரியான நேரத்தில் கிடைக்கும் வெற்றிக்கான தயாரிப்பாகும். பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை ஆகிய மூன்றையும் கையில் வைத்துக் கொண்டால் இந்த ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத முன்னேற்றங்களுக்கான தொடக்கமாக மாறும். அன்பான நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இதன் பலனை பெற உதவுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிட்ட இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.